கொன்னுருவேன். இந்தாப்பா, அந்த டிரான்ஸ்பார்மர் மாத்துற வரைக்கும் இப்படித்தான் அடிக்கடி ஃபீஸ் போயிட்டு இருக்கேன். ஏய், நீ இங்கேயா இருக்க? இனிமே நீ தப்ப முடியாது. எங்கே உன் கூட்டம் சொல்லிடு. Thank you, Inspector. Welcome. இரவல் நகையோட வந்து எனக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்கி அது மூலமா சொந்த நகையை திருப்பி கொடுத்த தெய்வமே முருகா, கெட்டவனோட கூட்டு சேர இருந்த என்ன நகையை பறிச்சு அதன் மூலமா அதை தடுத்து நிறுத்த புது படம் வந்திருக்கு, வா போறோம். நான் வரல மணி. ஏண்டா? கோயிலுக்கு போகணும். அடாடாடாடாடாடா, எப்ப பாரு கோயில் கோயில் கோயில். அந்த கோயில்ல இருக்கிற கடவுளால உனக்கு என்னடா கிடைச்சது? எத்தனையோ கிடைச்சது. அதுல ஒன்னே ஒண்ணு சொல்லு பாக்கலாம். சொல்லி என்னடா பிரயோஜனம்? நீ நம்ப மாட்ட. பரவாயில்ல சார். மணி, 10 வருஷத்துக்கு முன்னால என் மனைவிக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்து சுயநினைவே இழந்துட்டா. ஒரு குறிப்பிட்ட மருந்தை கொடுத்தாத்தான் உழைக்க வைக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டார். அதனுடைய விலை 7 ரூபாய். கையில பணம் இல்ல. மாச கடைசி பல பேரை கேட்டேன், கிடைக்கல. கடைசியா திருப்பரங்குன்றத்துல இருக்கிற என் தெய்வத்துக்கிட்ட ஓடுனேன், கதர்னேன், அழுவேன், தொழுவேன். என் மனைவியை காப்பாத்துற பொறுப்பு அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு திரும்ப வர்ற வழியில என் காலில் ஏதோ தட்டுப்பட்டு
என்னன்னு பார்த்தேன், சிகரெட். என்ன அறியாம அதை எடுத்து பிரிச்சேன். அதுக்குள்ள 2 சிகரெட்டும் ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்ததுடா. முருகா என்ன காப்பாத்திட்டப்பான்னு திரும்பினேன். நான் இருக்க பயமேன்னு சொல்ற மாதிரி நிமிர்ந்து நிக்கிற கோபுரத்தை பார்த்தேன். அப்படியே மெய் மறந்து சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டுட்டு மருந்த வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். என் மனைவியும் பழச்சிட்டாடா, என் மனைவியும் பழச்சிட்டா. ஓஹோ, அதான் நீ திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாரியோ? போறது மட்டும் இல்லடா, அங்க ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற தெய்வீயான திருமண திருவிழாவுக்கு என் மனைவி மக்களோட போய் பாலாபிஷேகமும் செஞ்சுட்டு வரேன்டா. கோயிலுக்கு போறதை விட கொடுமடா இது. நீ கடவுள்னு கும்பிடுற அந்த கல்லு மேல ஊத்துற பாலை 10 ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பெற்றவங்களாவது வாழ்த்துவாங்க. மணி, கேள்விக்கு பதில். நீ கும்பிடுற கடவுள் பேசுச்சா? இல்ல. பால் வேணும்னு கேட்டுச்சா? இல்ல. பேசல, கேட்கல. பின்ன ஏண்டா காசை வீணாக்குற? நிறுத்துற. நேற்று என்ன கடத்தலுக்கு கூட்டிட்டு போய் உன் அண்ணனுடைய 1 வயசு குழந்தைக்கு 50 ரூபாய் கொடுத்து சட்டை வாங்கின. ஆமா. அந்த குழந்தை பேசுச்சா? இல்ல. சட்டை வேணும்னு கேட்டுச்சா? இல்ல. பேசல, கேட்கல. பின்ன ஏண்டா காசை வீணாக்குன? அது குழந்தை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா வாங்கினேன். அப்படித்தாண்டா, அப்படித்தாண்டா. என்ன வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அலங்காரத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட செய்யறேன். அப்படியே இருக்கட்டும். அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு பணமும் பங்களாவுமா கொடுத்திருக்கான் இல்லையே? என்ன போல நீ ஒரு சாதாரண தொழிலாளியா தானே இருக்க. பணமும் பங்களாவும் இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தர் சந்தோஷமா வாழ்ந்துட முடியாதா? அதை விட மேலான அமைதியையும் நிம்மதியையும் ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். அது போதுண்டா. அமைதியும் நிம்மதியும் ஆண்டவன் கொடுக்கறதில்ல, அவன் தன் அறிவால தேடிக்கிற சொத்து. அது உன் கருத்து. எல்லாமே அவனாலதாங்கிறது ஏன் முடிவு? முட்டாள்தனமான முடிவு. நிறுத்துற. உனக்கு புரியலன்னா என் மனசை ஏன்டா புண்படுத்துற? அப்ப நீ ரொம்ப புரிஞ்சவனா? எங்க அந்த கடவுளை என் கண்ணை காட்டு பார்க்கலாம். ஏண்டா கத்துற? வலிக்குதே. அப்படியா? எங்க அந்த வலியை கொஞ்சம் காட்டு. வலியை உணரத்தான் முடியும், காட்ட முடியாது. கேவலம் இந்த வலியையே உன்னால காட்ட முடியல. சர்வ வல்லமை உள்ள அந்த கடவுளை எப்படி நான் காட்ட முடியும்? இது மாதிரி உணரத்தான் முடியும். என்ன குழப்பற? இல்ல, தெளிய வைக்கிறேன். இது என்ன படி? என்ன பாஷையுமே புரியலையே. மலையாளம், மாத்ருபூமிங்கிற பத்திரிகை. நீ மலையாளம் படிச்சிருக்கே, உனக்கு புரியுது. அதனாலதான்டா சொல்றேன், படிச்சவனாலதான் பாஷையை புரிஞ்சுக்க முடியும். பக்தி உள்ளவனாலதான் பரம்பொருளை புரிஞ்சுக்க முடியும். போத நிறுத்தல. இல்லாத ஒரு பொருளை எவ்வளவுதான் இருக்குன்னு நீ எடுத்து சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். அது என் உரிமை. கடவுள் இல்லேன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்குல்ல? ஆமா. அது மாதிரிதான்டா தெய்வம் இருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. உமரேசா, மணி, கடைசியா நான் சொல்றதை கேளு. நான் இருக்குங்கிறவன், நீ இல்லைங்கிறவன். இருக்குன்னு சொன்னா நீ நம்ப மாட்டேன், இல்லைன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நாம 2 பேரும் ஒரே ஊர்ல ஒரே தெருவுல வசிக்கிறவன். பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஒருத்தர் சந்திச்சுக்கணும். அதனால நாம கடைசி வரைக்கும் நண்பர்களா இருக்கணும்னா கடவுள் உண்டா இல்லையாங்கிற பிரச்சனைய இனிமே பேசி நமக்குள்ள விரோதத்தை வளர்த்துக்க வேணாம். அது யாருக்குமே நல்லதில்லை. நீ சினிமாவுக்கு போ, நான் கோவிலுக்கு போறேன். முருகா, வாங்கின கடனை கொடுக்க வழி இல்லாதவன் எல்லாரும் உன்னை காரி துப்புவாங்க. எல்லாரும் உன்னை காரி துப்புவாங்க. வருஷத்துக்கு முன்னே என் மனைவிக்கு பயங்கர காய்ச்சல் வந்து சுயநனவையே இழந்துட்டார். கையில பணம் இல்ல, மாச கடைசி. பல பேரை கேட்டேன், கிடைக்கல. திருப்பரங்குன்றத்துல இருக்கிற என் தெய்வத்துக்கிட்ட ஓடினேன், கதர்னேன், அழுதேன், தொழுதேன். திரும்பி வர்ற வழியில கால்ல ஏதோ தட்டுப்பட்டது. என்னன்னு பார்த்தேன், சிகரெட்டு பெட்டி.
அதுக்குள்ள 2 சிகரெட்டும் ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்ததுடா. உடனே முருகா என்ன காப்பாத்திட்டேன்னு திரும்புறேன். நான் இருக்க பயமேன்னு சொல்ற மாதிரி நிமிர்ந்து நிக்கிற கோபுரத்தை பார்த்தேன். ஏய் மணி, அப்படியே மெய்மறந்து அங்கேயே சாஷ்டாங்கமா விழுத்து கும்பிட்டுட்டு வீட்டுக்கு மருந்தோட ஓடினேன். மனைவியும் படைச்சிட்டாடா, என் மனைவியும் படைச்சிட்டாடா, என் மனைவியும் படைச்சிட்டாடா, படைச்சிட்டா. உன்னை பத்தி என் நண்பன் எவ்வளவோ எடுத்து சொன்னான். நான் நம்பல. இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் என் சூழ்நிலை உன்னை நம்பித்தான் பாருன்னு ஒரு சபலத்தை ஏற்படுத்தும். அதனால என் குறைய உன்கிட்ட சொல்றேன். எனக்கு சம்பளம் 250 ரூபாய். ஆனா கடனை கொடுத்துட்டா குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டா கடனை கொடுக்க முடியாது. கடனை கொடுக்கல என் மானமே போயிடும். என் மனப்பூர்வமா சொல்ல, இந்த ஆபத்துல இருந்து நீ மட்டும் என்னை காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா என் ஆயுள் பூரா உனக்கு அடிமையாயிருப்பா. அடிமையாயிருப்ப 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 அடிமையாயிருப்ப. என்னன்னு பார்த்தேன். சிகரெட்டு பெட்டி. அதுக்குள்ள 2 சிகரெட்டும் ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்ததுடா. ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்தது. உயிருக்குயிரான நண்பர்கள் கூட 4 நாள் பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சதுக்கு அப்புறம் தானே உதவி செய்யறாங்க. நான் இப்பதானே உன்னை கேட்டேன், அதுக்குள்ள எப்படி உதவி செய்வேன்? அப்பா முருகா, உன்னை முத கும்பிட்டதுக்கு இப்படி ஒரு ஆபத்தா? ஆரம்பிச்சு 5 வருஷமா நல்லாவே நடத்திட்டு வரேன். இன்னைக்கு சீட்டு எடுத்த நபருக்கு பணம் கொடுக்கறதுக்காக 25,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஸ்கூட்டர்ல வந்துகிட்டு இருந்தேன். பணம் வச்சிருந்த பெட்டி எங்கேயோ விழுந்துருச்சு. அது எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார், இல்லாட்டி என்னால தொழில் நடத்த முடியாது. என்ன யாருமே நம்ப மாட்டாங்க சார். நோட்டு நம்பர்களை குறிச்சு வச்சிருக்கீங்களா? இல்லைங்க. டோன்ட் பி வரி. இப்பவே இந்த விவரத்தை எல்லா ஸ்டேஷனுக்கும் தெரிவிச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். நீங்க ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க. இது எப்படிதான் சார்? பணம் எல்லாம் அப்படியே இருக்கு. ஏன் மிஸ்டர், இந்த பெட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? திருப்பரங்குன்றம் ரோட்ல. தம்பி, 5-10க்கே கொலவளர் அந்த காலத்துல 25,000 அப்படியே கொண்டு வந்து கொடுத்து என் உயிரை விட மேலான மானத்தை காப்பாத்திட்டேன். இந்த 500 ரூபாய் வச்சுக்க. கடமையை செஞ்சேன், அதுக்கு காசு வாங்குறது தவறு. இருந்தாலும் நானும் ஒரு மான பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு 250 ரூபாய் கடனா கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா கூடிய சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன். நீ நேர்மையான மட்டுமல்ல, ரொம்ப மேன்மையான. என்ன தப்பா நினைக்காது, நான் மனப்பூர்வமா கொடுக்கிறேன். என் அன்பளிப்பா நினைச்சு இந்த 500 ரூபாயை வாங்கி
உன் சக்தியை போல எனக்கு சக்தி எதப்பா? ஆனா அனுபவ ரீதியா தஞ்ச படைச்சவங்களை தாயை போல ஆதரிச்சு அன்பு காட்டுற தெய்வம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். முருகா, உண்மையா சொல்றேன், உளமாற சொல்றேன், சத்தியமா சொல்றேன். நான் மட்டுமல்ல, என் சந்ததியே உனக்கு அடிமையப்பா, அடிமை. முருகா 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 ஒருத்தருக்கொருத்தர் உள்ளங்களை பரிமாறி காதலிச்சதுக்கு அப்புறம் தானே இந்த கல்யாணமே நடந்தது. பின்னையே முதல்ல சந்திக்கிற மாதிரி இப்படி வெக்கப்படல. வேண்டுதலை ஞாபகப்படுத்துறேன். வேண்டுதலா? ஆமாங்க, நம்ம கல்யாணத்துக்கு முதல்ல உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சம்மதிச்சாங்களா? இப்பதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு போச்சு. எப்படி முடிஞ்சது? யாரால நடந்தது? நம்ம கல்யாணம் நடக்குமான்னு பயந்துட்டு இருந்த நாம என்ன செஞ்சோம்? ஆமாமா, ஒரு வழியுமே தோணாம திருத்தணி மலை மேல இருக்கிற அந்த தெய்வத்துக்கிட்ட போய், ஆண்டவனே, பெத்தவங்க சம்மதத்தோட எங்க திருமணத்தை நடத்தி வச்சா முதல்ல உன்னை வணங்கிட்டு அப்புறம்தான் வாழ்க்கையை தொடங்குவோம்னு வேண்டிட்டோம். நடக்காதுன்னு நினைச்ச நம்ம கல்யாணத்தை நல்ல விதமா முடிச்சு கொடுத்திருக்கான் முருகன். அந்த முருகனுக்கு செஞ்ச வேண்டுதல உங்களால எப்படி மறக்க முடிஞ்சது? மறக்கல தேவானே, ஆடி கிருத்திகைக்கு போய் ஆண்டவனை தரிசிக்கிறது தான் முதல் வேலை. என்னையா நடந்தது? கோயிலுக்கு வந்துட்டு இருக்கும் போது பொம்பளை மேல மோதுனா, சரி கூட்ட நெரிசல்ல தெரியாம பட்டிருக்குன்னு பேசாம இருந்துட்டேன். திரும்பி வரும்போது எதிரில நின்றுகிட்டு இருந்தா, எங்களை பார்த்ததும் மறுபடியும் வந்து முதல்ல அயோக்கிய பையன். ஆமா ஆமா, திருவிழா சமயத்தில் இந்த மாதிரி திருட்டு பசங்க ரொம்ப பேர் விளையாடா. பொண்டாட்டி மேல மோதுவேங்கிறதுக்காக அத்தனை பேர் முன்னால என்ன அடிச்சு அவமானப்படுத்தினியே, என்ன பண்றது பாரு.
மானத்தை காப்பாத்து, மானத்தை காப்பாத்து, மானத்தை காப்பாத்து. இந்த அக்கிரமத்தெல்லாம் பார்த்துட்டா இருக்கேன். ஓடி வந்து என் மானத்தை காப்பாத்து முருகா, 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 முருகா. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து குறை தீர்த்த குமரா, தணிகை மலை மீது வாழும் தண்டபாணி தெய்வமே, மயிலுருவில் வந்து என் மானத்தை காத்த மால் மருகா, முருகா, நாங்க வாழ்நாளெல்லாம் வருஷா வருஷம் ஆடி கிருத்திகைக்கு புஷ்ப காவடியோட வந்து உன்னை வணங்கிக்கிட்டே இருப்போம். முருகா. முருகா.